அஸ்ஸலாமு அலைக்கும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சலாமத் சமையல் vlogs சேனல். இந்த வீடியோ இதுக்கு முன்னாடி கொடுத்த அவுட்டிங் vlog உடைய கண்டினியூட்டி தான். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காகவும் அண்ட் ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்கும். நீங்கள் மற்ற vlogs பார்க்குற மாதிரி இல்லாமல் நல்ல வித்தியாசமாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு ஒரே ஒரு லைக் கொடுங்க பிடிச்சிருந்தா, அண்ட் கூடவே சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் இங்கே வந்துட்டேன்னு சொன்னால் காலையில் எழுந்திச்ச உடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு கிச்சனுக்குள்ளே போய் வேலை பார்க்குற வேலையெல்லாம் இங்கே செய்ய மாட்டேன். இங்கே வந்துட்டேன்னா ப்ரஷ் பண்ணிவிட்டு காலையில் கொஞ்சம் நேரம் இந்த ஃப்ரெஷ்ஷான ஏர்லைனில் நடக்கிறதோ கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கிறதோ மாதிரி தான் இருப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய நத்தை பார்க்கலாம். ஸ்னெயில்ஸ் இங்கே நிறைய இருக்கும். அது ஏன் இருக்கும் அப்படிங்கிற ரீசனும் சொல்கிறேன். அண்டு இதனால் வந்து கொஞ்சம் கஷ்டமும் இருந்தது. அது என்னங்கிறதும் நான் வீடியோ போக போக சொல்கிறேன். அண்ட் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சிட்டு தான் அவங்களுக்கும் வந்து டீ பால்லாம் போட்டு கொடுத்துட்டேன். ஹஸ்பண்ட் டீ போட்டு கொடுத்துட்டு வடிகட்டும் போது பார்த்தீங்கன்னு சொன்னால் கேமரா வந்து ஃபோக்கஸில் இருக்கான்னு பார்த்துக்கிட்டு கரெக்டாக டீயை சரியாக கொட்டினேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் மறுபடியும் போய் வெளியிலேயே உட்காந்துட்டேன். சூரியன் வந்து உதயமாகும்போது காலையில் அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த பறவைகள் சத்தத்தோட அந்த சத்தம் நீங்கள் கேட்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த இடத்துல நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்காம அப்படியே பிளாங்காக விட்டுருந்தேன். அவ்வளோ அருமையாக இனிமையாக இருக்கும். ரொம்ப அமைதியாக இருக்கும். அதனாலேயே மார்னிங் அந்த டைம் நான் மிஸ் பண்ண மாட்டேன். கிச்சனில் வந்து நிற்க மாட்டேன் அந்த டைமில். ஸோ அந்த சன்ரைஸ் பார்க்குறது அவ்வளோ அழகாக இருக்கும். கூடவே அந்த சூரிய உதயத்தப்போ அந்த பறவைகள் சத்தம் இதுவும் ரொம்ப அருமையாக இருக்கும். அதே மாதிரி தான் ஈவினிங் வந்து சன்செட் ஆகும்போதும் ஓகே. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளான ரெசிபி வந்து ஒன்று தோசை இல்லைனா உப்புமா. நான் தோசைக்கு மாவு கொண்டு வரல, அதனால் வந்து இங்கே அரைக்கவும் இல்லை, அதனால் உப்புமா தான் செஞ்சேன். அது மட்டும் இல்லாமல் சிம்பிளாக ஈஸியாக சமையல் முடிச்சுட்டு இன்றைக்கி கொஞ்சம் வேலையும் அதிகமாக இருந்தது. அதனால் சீக்கிரமாகவே சமையல் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிச்சாச்சு. அண்ட் லன்ச் சமைக்கிற வேலையும் இல்லை, அதுவும் ஏன்னு சொல்கிறேன். சீக்கிரம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நான் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். தோட்டத்தில் வந்து வெள்ளரிக்காய் பறிக்கிறதுக்கு ஆள் வந்துட்டாங்க. ஸோ அதனால தான் சீக்கிரமாக சமைச்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் சாப்பிட்டு சீக்கிரம் அது வேலை செய்கிறவங்கள பார்க்க போனோம் இல்லையா, அதனால் அவங்க சீக்கிரம் போகணுங்கிறதுக்கு தான் சீக்கிரமாக சமைச்சது. நான் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பாதிக்கு மேலே எல்லாம் பறிச்சே முடிச்சு எல்லாம் மூட்டை கட்டி எடுத்தே வச்சுட்டாங்க வண்டிக்கு. சரி ஓகே, நம்ம கொஞ்சமாவது பறிக்கலாம் வீடியோக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா இங்கே காய் எதுவுமே இல்லை, எல்லாம் பறித்து முடிச்சிட்டாங்க. கொஞ்சம் சின்ன சின்ன பிஞ்சுகள் மட்டும்தான் இருந்தது. சரி அது மட்டும் பறிக்கலாம் அப்படின்னு சொல்லி அது மட்டும் பறிக்க வந்தேன். இங்கே வந்து இந்த நத்தை அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, காமிச்சிருந்தேன் இல்லையா. ஏன் அப்படின்னு சொன்னால் கொடி வகைகள் அதிகம் இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா இந்த நத்தை நிறைய இருக்கும். இந்த வெள்ளரிக்காய், பீன்ஸு இந்த மாதிரிலாம் போட்டிருந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல நத்தை நிறைய வரும். இது வந்து நல்லது கிடையாது. கொடி வந்து வளரும் போது எல்லாத்தையும் கடித்து சாப்பிட்ரும். வளர்ந்த கொடியாக இருந்தால் கூட கீழே இருக்கிற தண்டு வேறு இதெல்லாம் சாப்பிட்ரும். ஸோ மேலே இருக்கிற கொடி வந்து காஞ்சிரும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து இந்த லாக்டவுன் டைமில் ரொம்ப கஷ்டப்பட்டோம். லாக்டவுன் டைமில் பார்த்திங்கன்னா நாங்கள் இங்கேயே தான் இருந்தோம். 1-2 வருஷம் இங்கேயே தான் இருந்தோம். அப்போ வந்து கடைகளும் கிடையாது. ஸோ இந்த நத்தை இருக்குது அப்படின்ற போது அது செடி வைக்கும்போதே கொடி வந்து நம்ம வைக்கும்போதே அது ஒரு சில மருந்து இருக்குது, அது போட்டு வச்சோன்னா வராது. அது இல்லாமலே வச்சு நிறைய நத்தை வந்து இந்த கொடி எல்லாத்தையும் வந்து எல்லாம் சாப்பிட்டு நல்லா காலி பண்ணிடுச்சு. ஸோ அதனால் நிறைய கஷ்டப்பட்டுருந்தோம் அந்த நத்தைனால். அதுதான் அப்போவே சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் லாக்டவுன் டைமில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லவும் முடியாது, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸ்டார்டிங்கில் ரொம்ப நல்லா இருந்தது, ஏன்னா லாக்டவுன் இவ்வளோ பெருசாக போகும்னு தெரியாது இல்லையா, அதனால் இங்கே இருக்கும்போது நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் போக போக பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் லைஃப்பை ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. பசங்களோட ஸ்கூலாக இருக்கட்டும், நார்மல் ரொட்டீன் லைஃப் வந்து மிஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. என்னதான் இருந்தாலும் நம்ம பல வருஷமாக பழகின ஒரு லைஃப் வந்து மிஸ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இந்த லைஃப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் நம்ம ரொம்பவும் பழகின ஒரு விஷயம் மிஸ் பண்ணும்போது ஏதோ மிஸ் பண்ணுற ஒரு ஃபீல் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் நிறைய பேர் நிறைய கஷ்டமும் பட்டுட்டு இருந்தாங்க. நம்ம கஷ்டப்படுறோமோ இல்லையோ, பட்டு ஏதோ ஒரு மிஸ்ஸிங் இருந்தது. அதனால் அந்த லைஃப் திரும்பவும் வேணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக வேணும்னு தான் தோணும். இந்த மாதிரி நம்ம வந்துட்டு போகிறது நல்லாயிருக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனையோட ஒரு கம்பல்ஷனோட இருக்கணும் அப்படிங்கிறது, நார்மல் லைஃப்பை விட்டுட்டு இருக்கணும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு கஷ்டமான விஷயந்தான். உங்களில் யாருக்கெல்லாம் அந்த மாதிரி தோணுது அப்படின்னு என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அந்த லாக்டவுன் டைமில் நடந்த விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை திரும்ப அந்த மாதிரி இருக்கிறது கண்டிப்பாக யாருக்கும் வேணாம் அப்படின்னு தான் தோணும். அல்ஹம்துலில்லாஹ் யாருக்கும் வேண்டாம் எல்லோரும் நல்லா இருந்தால் போதும். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வெள்ளரிக்காய் வந்து ஆல்ரெடி பறிச்சாச்சு அப்படின்னு சொன்னேன் இல்லையா, பறித்த வெள்ளரிக்காய் எல்லாம் மூட்டை கட்டியாச்சு. வீட்டுக்கு மட்டும் ஒரு 2 பேக் கேட்டிருந்தேன் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக. ஸோ கொண்டு வந்தாச்சு. 2 பேக் அளவுக்கு இந்த மாதிரி கொண்டு வந்தாச்சு. ஒரு பேக் வந்து எடுத்து காரில் ஆல்ரெடி வச்சாச்சு போகும்போது கொடுக்கறதுக்காக. கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா. ஓகே, நான் சொல்லலை, இப்போ சொல்கிறேன். வெளியில் போகிற வேலை இருக்குது, அதுக்காக அப்போவே எடுத்து வச்சுட்டேன். இது வந்து இன்னொரு பேக் அதுக்கப்புறம் போகும்போது அடுத்த நாள் போகும்போது கொடுக்கறதுக்காக.
இன்னும் வெயில் வரவே இல்ல. வெயில் ஏன் வரணும் அப்டின்னா, ஆல்ரெடி போட்ட வீடியோலயே சொல்லியிருப்பேன். மிளகா, தனியா காய போட்டேன். இன்னும் காயலன்னு. ஸோ நெக்ஸ்ட் டே வெயிலுக்காக வெயிட் பண்ணிட்டுருந்தேன். வெயில் வரல. ஸோ ரெஸ்ட் எடுத்து டயர்டாகி ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தேன் மறுபடியும். அ அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா வெயில் வர ஆரம்பிச்சது. பார்த்தீங்கன்னா, மறுபடியும் நத்த. பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலயும் நத்த இருக்கும். அங்கங்க. வெயில் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சுச்சு. ஸோ மிளகாவும், தனியாவும் ஃபஸ்ட்டு எடுத்து போட்டுறணும்னு சொல்லி ஒரு 1 ஹவர் நல்ல வெயில்ல காய வச்சுட்டு, அரைக்க குடுத்து அனுப்பிச்சுட்டேன். இதில வந்து ஒரு சம்பவம் ஆயிப்போச்சு. 1 இல்ல 2 சம்பவம் ஆயிப்போச்சு. அது என்ன அப்டின்னா, தனியா வந்து காய போடும்போதும் எனக்கு தெரியல. அரைக்க குடுக்கும்போது தான் தெரிஞ்சது. என்ன பண்ணேன் அப்டின்னா, இன்னும் 2 கிலோ தனியா நான் கொண்டே வரல. வீட்லயே விட்டுட்டு வந்துட்டேன். அது மட்டும் இல்லாம தனியா அரைக்கிறதுக்கு பக்கெட்டும் கொண்டு வரல. அதையும் மறந்துட்டேன். இருந்தாலும் பரவால்ல, நம்ம பெண்களுக்கு வந்து சமாளிக்க சொல்லியா தரணும். நமக்கு பேச்சு திறமை தான் நெறைய இருக்குல்ல. அதனால அப்டியே பேசி சமாளிச்சாச்சு. என்ன அப்டின்னா, இன்னும் மஞ்சள் அரைக்க வேண்டியது இருக்கு. ஸோ மஞ்சள் அரைக்கும்போது அந்த தனியாவும் சேர்த்து கொண்டு வந்து அரைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சமாளிச்சாச்சு. தனியாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா, நல்லா சூடாக இருக்குன்றதுனால அவங்களோட பக்கெட்லேயே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க. ஆற வச்சுட்டு இங்கே வீட்டில் இருக்கிற சின்ன பக்கெட்டில் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அவங்களும் அரைச்சி அப்படியே வாங்கிட்டு வந்துட்டாங்க. தெரிஞ்சவங்க தான், பக்கத்துலேயே இருக்கிறவங்க தான், மாவு மில்லு. ஸோ அவங்க பக்கெட்லேயே போட்டு கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. இங்கே கொண்டு வந்து நல்லா ஆற வச்சுட்டு வீட்டில் இருக்கிற 2 பாக்ஸில் வந்து சின்ன சின்ன பாக்ஸில் வந்து கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறம், இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், தெரியாதவங்களுக்காக நான் சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி மசாலா பொருளை நம்ம அரைக்க கொடுக்கும்போது ஒரு அரிசி கொடுத்து அனுப்பிச்சிடணும். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நம்ம அரிசி கொடுத்து அனுப்பிச்சிடணும். ஏன்னா அந்த மசாலா பொருளெல்லாம் அப்படியே நிற்கும். அது போட்டு கொடுத்தாங்கன்னா தான் இந்த அளவுக்கு மாவு மறுபடியும் நம்மளுக்கு ரிட்டன் வரும். ஏன்னா அந்த மசாலாலாம் அப்படியே வேஸ்ட்டாகிடும். இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ கிட்ட எனக்கு பவுடர் இருக்குது. இந்த அரிசியோடு இருக்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை சலிச்சுட்டு இந்த அரிசியை வந்து நான் ஜீரா மெத்தி வறுக்கிறதுக்கு வச்சுக்குவேன். ஜீரா மெத்தி என்னங்கிறது ஆல்ரெடி வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். வேணா அடுத்த வீடியோவில் கூட நான் அதை ஷேர் பண்ணுறேன். இல்லைன்னா நீங்கள் வேறு ஏதாவது மசாலா அரைக்கும் போது கூட அரிசி சேர்த்து அரைச்சிக்கலாம். ஒன்றும் வேஸ்ட் ஆகாது. இது தெரியாதவங்களுக்காக நான் சொல்லிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால், இதை அரைச்சி முடிச்சு எல்லாம் எடுத்து வச்சுட்டு வெளியில் கிளம்புற வேலை இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அதனால் வெளியில் கிளம்பிட்டு நல்லா சூப்பராக இருந்தது. எனக்கு மிளகா அரைக்கணுங்கிறதுக்காகவே வெயில் வந்து போன மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வெயிலே இல்லை. சூப்பராக இருந்தது கிளைமேட். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். அண்ட் சீனரிஸும் ரொம்ப நல்லாயிருக்கும். போகிற வழியெல்லாம் பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். அங்கே எங்கே போயிருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, எங்கள் நாத்தனார் வீட்டுக்கு போயிருந்தோம். நாத்தனார் மட்டும் இல்லை, நிறைய ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போகிற மாதிரி இருந்தது. எல்லார் வீட்டுக்கும் போகும்போது கொஞ்சம் ஸ்வீட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு, எங்களுக்கும் அப்படியே கொஞ்சம் பழங்களும் ஸ்வீட்ஸும் வாங்கிட்டு தான் ரிட்டன் வந்தோம். அங்கேயே லஞ்சும் சாப்பிட்ற மாதிரி இருந்தது. அங்கே போய் நான் எதுவும் ஷூட் பண்ண முடியல. நல்லா இருக்காதுங்கிறதுனால எதுவும் ஷூட் பண்ணலை. வீட்டுக்கு ரிட்டன் வந்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்திருந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு, மறுபடியும் சொல்லணுன்னா டயர்டாகி ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி தான் இருந்தது. நல்லா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு தானே வந்திருக்கிறதே அவுட்டிங்கே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். அடுத்தது சன்செட், சூரிய அஸ்தமனமும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். எப்படி சூப்பராக இருக்கா? சூரிய உதயமும் சூரிய அஸ்தமனமும் எல்லா இடத்துலையும் அழகு தான். அதுவும் வில்லேஜில் இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே, இந்த விலாக் நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். இதனோட கண்டினியூட்டி அடுத்த விலாக் மறுபடியும் சீக்கிரமாக தரேன். பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட் எனக்கு கொடுங்க. தேங்க்யூ.